இங்க வந்து எல்லா நடிகர்களும் கருப்பு பணத்துல தான் சம்பளம் வாங்குனாங்க. அதுல மாற்றமே இல்ல. இதற்கு யாருமே விதிவிலக்கு இல்ல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு இதுல ஒரு போக்குல ஒரு மாற்றம் நடக்குது. என்ன? நம்ம கருப்புல வாங்கி அந்த பணத்த பாதுகாக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் அந்த கருப்புல நீங்க பணத்த வாங்கிருவீங்க. அந்த கருப்பு பணத்த வச்சு நீங்க சொத்து வாங்க முடியாது. அங்க போனீங்கன்னா உங்க பான் நம்பர் அது இதுன்னு கேட்டு, என்ன இந்த பணம் ஏதுன்னு வந்து கேட்பாங்க. ஆமா. அப்ப என்னன்னா, அந்த கருப்புல வாங்குற பணத்த உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாம நீங்க பினாமி பேர்ல தான் வாங்கணும். இப்ப அவன் வந்து கடைசியில பணம் கட்டினா ஓடி போயிட்டானா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இப்படி வாங்குறது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு மெல்ல 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 ஒயிட்ல சம்பளம் வாங்குற முழுமையாகவே 100% ஒயிட்ல சம்பளம் வாங்குற ஒரு நடைமுறை மெல்ல வழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சது. புரியுதா இல்லையா? இப்ப அந்த புலி கதைக்கு வருவோம். புலி எடுக்கப்பட்ட காலத்தில் எல்லா நடிகர்களும் எப்படி கருப்புல சம்பளம் வாங்கினாங்களோ அந்த மாதிரி விஜயும் வாங்கினார். நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.